சூர்யா, உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற கொலை குற்றத்துக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்க விரும்புறீங்களா? இல்ல. சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டு செஞ்ச இந்த கொலைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டேன், இல்லன்னு சொல்ல. ஆனா ஏன், எதுக்கு? எங்க அப்பா ஒரு வயலின் மாஸ்டர். நான் ஒரு பெரிய வயலின் மதியானு அவர் கனவு கண்டாரு. எங்க அம்மா அந்த கனவெல்லாம் எப்ப பழிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அநியாயமா கொலை பண்ண ஒரு படுபாவி. அப்ப உங்க சட்டம் என்ன பண்ணுச்சு? அவன் கொலையை பண்ணல, கண்ணை மூடிட்டு ஒரு தீர்ப்பு எழுதி அவனை வெளியே விட்டீங்க. அதான் சட்டத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டேன், அவனை கொலை பண்ணேன். சார், பெத்த அம்மா அப்பா பிரிஞ்சு வாழ்க்கை பூரா அனாதையா வாழ்றதை விட உங்களால பெரிய தண்டனை கொடுக்க முடியுமா? கொலை குற்றவாளி சூர்யாவிற்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. டேய் மாம்ஸ், ஐயோ போகும்போது என்ன கூப்பிட்டு தொலைறேன். டேய் நாதாரி போயிடலாம், உள்ள ரொம்ப போர் அடிக்குதுடா. இன்னைக்கு ஏதாவது நியூ அட்மிஷன் இருக்கா? ஒரு 4 புதுமுகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோ வரானுங்க பாரு. டேய் வாங்கடா இங்க. இன்னும் உன்னைய மாடான்னு கூப்பிடுறான். பாபை பார்க்கலாம். அங்க என்னடா பேச்சு? வாடா. உன் பேர் என்ன? என்ன பேர் சொல்லுனா என்ன பண்ணுவ? நீயே கேளு. இல்ல நீ கேளுடா. பிரதர், நான் உன்னை அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். ஐயோ வாரியே சரியில்லை. உன்னை நான் பின்னால கவனிச்சுக்கிறேன். நீ வா. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? சொல்லினா என்ன பண்ணுவ? டேய் சீனியர் கைதி கேட்டா ஜூனியர் கைதி பதில் சொல்லணும். சொல்றா. நான் தலைவா காலேஜ்ல தான் ராகிங் கேள்விப்படுகிறேன். ஜெயில் குல்லிமா? டேய் காலேஜ்ல ராகிங் பண்ணாதான் உள்ளதுக்கு போடுறாங்களாடா. இங்க ராகிங் பண்ணா வெளில போட்டுருவாங்களா? அதுக்காக தான் சொல்றா. நான் ஒரு நீச்சல் இருந்த தலைவா. ஒரு நீச்சல் போட்டுல வின் பண்ணி முன்னாடி போயினே இருந்தேன். என்ன வின் பண்ணி முன்னாடி வந்துனே இருந்தான். உச்சி ஒரே அமுகு அவன் தண்ணிக்குள்ள போயிட்டான். நான் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதை இங்க ஸ்விமிங் பண்ணி காட்டு பாப்போம். நான் நீச்சல் குள்ள நான் தண்ணி இல்லாம எப்படி நான் ஸ்விம் பண்ண முடியும்? கரையில பண்ண ஜெயில ஜான் டேவிட்டா விட மாட்டேன். உன் பேர் என்ன? நெக்ல பாத்தியா குரல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? வயாகரா மாத்திரையை பிளாக்ல வித்துட்டு உள்ள வந்தேன். வயாகராவா? எங்களுக்கு 2 குடேண்டா. இந்த பசங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா நம்மள கைதி ஆக்கிட்டு இவனுக்கு சூப்பரண்ட் ஆயிருப்பாடுங்க. டேய் நாளைக்கு மந்திரி ஜெயந்தி காந்தி வர்றாரு. காந்தி ஜெயந்தி மந்திரி வர்றாரு. நாளைக்காவது குளிங்கடா, இல்லைன்னா நாரிரும். பெரியோர்களே, தாய்மார்களே. ஓ தாய்மார்கள் இல்லையோ? இப்போ மத்திய மந்திரி வரதராஜன் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உங்களுக்கு இன்னைக்கு முட்டாய் கொடுக்க வந்திருக்காங்க. அமைச்சரை பார்க்கும் போது என்ன அழகாக இருக்கிறார். இவர் மட்டும் சினிமாவில் ஹீரோவா நடிச்சா பிரமாதமா ஓடும். இவரை விட்டுருங்க, இவருடைய மகள் தேவர மாதிரி இருக்காங்க. இவங்க கூட அரசியலுக்கு வரலாம். இப்பதான் நாட்டுல என்னென்னமோ நடக்குது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அமைச்சருடைய அம்மா பழங்காலத்து நடிகை சச்சு மாதிரியே இருக்காங்க. அமைச்சர் அவர்களுடைய மாமனாரை பார்க்கும்போது கேடி கில்லாடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துற மாதிரி தெரியும். ஆனா இவர் அப்படி இல்ல, மிகப்பெரிய அறிவாளி. அவர் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவார். பிச்சு உதற போறார் பாருங்க. நன்றி, வணக்கம். என்னங்க 2 வார்த்தையில முடிச்சிட்டீங்க? நீங்க தான் 2 வார்த்தை சொன்னீங்க. ஐயா உங்களை திருவள்ளுவரா நினைச்சு சொன்னேங்க. ஏன் தாடி வச்சனாலயா? அவசியம் பேசியாகணுமா? உங்களை ஜனங்க எதிர்பார்க்கிறாங்கல்ல. என்ன மைக்க பாக்குறீங்க? அசம்பிளியில் அடிச்சதான்னா விலைக்கு வாங்கினதுங்க. பேசிய பாதி முழுங்கிட்டீங்களே. நகைச்சுவை பண்றாரு. நண்பர்களே வணக்கம். நான் கூட என் மாப்பிள்ளை கிட்ட இந்த பாலா போன அரசியல் வேணா, பேசாம சினிமாவில் சேர்ந்துருக்கேன்னு சொன்னேன். சினிமாவில் சக்சஸ் ஆயிட்டோம்னா ஒரு 15 வருஷத்துக்கு நிம்மதியா சம்பாதிச்சுட்டுக்கலாம். இப்ப பாருங்க, அந்த பதவி நாங்கள் எப்பவும் கிடுகிடுன்னு ஆடிட்டு இப்பவோ நாளைக்கு வரும் பயந்து சாக வேண்டியதா இருக்கே. அந்த பராசக்தியினுடைய அருள்னால இவருக்கு இந்த பதவி நாற்காலி கிடைச்சு உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பராசக்தி இவருக்கு எப்ப அல்வா கொடுக்குமோன்னு யாரு? அப்படியா? பேப்பர் படிக்கிறீங்களா நீங்க? 1 வாரம் ஆச்சு ஓச்சு பேப்பர் படிச்சு பழக்கம். இப்பொழுது அமைச்சர் அவர்களும் அவருடைய மகளும் அல்வா கொடுப்பார். நீங்க ஆரம்பிச்சு வச்சது அந்த அல்வா இனிப்பு வழங்குவார்கள்.
மச்சான் மினிஸ்டர் பொண்ணு சூப்பரா இருக்காடா. அப்படியே கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஏன் இன்னொரு 5 வருஷம் தண்டனை எக்ஸ்டன் ஆகும்ல. ஏய், நம்மளால பார்க்க தான் முடியும். அவளை கட்டிக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? சத்தியமா உனக்கு இல்ல. நமக்கு இது மாதிரி ரேஞ்ச் தான். உனக்கும் சொல்றா, எதுக்கு நமக்கு எங்களையும் சாக்குற? ஏய், வணக்கங்க. யோ, நீ நம்ம பழைய எம்எல்ஏ இல்ல? ஆமாங்க, ஊழல் வழக்குல உள்ள வந்துட்டேன். அட பாவி, போ. மாப்பிள, பாத்தீங்களா? கேர்ஃபுல்லா இருங்க. சும்மாரியா. ஏ மச்சான், இந்தா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்க, உனக்கு ஒன்று வாங்கி வந்தேன். வேண்டாம். டேய் எவன்டா அவன்? டேய் மச்சான், இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு சோகம் இருக்குடா. எல்லாருமே உன்ன மாதிரி அதை வெளியில காட்ட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இந்த ஜெயிலே மயான மாதிரி தான்டா இருக்கும். இவனை பாரு, 420 பிட் ஆயிடுச்சு உள்ள வந்திருக்கான். பல்லவன் பஸ்ல போற அத்தனை பேரும் இவன் வெளியே வந்து போனா ரொம்ப பயப்படுறாங்க. அதை பத்தி இவ கவலைப்பட்டானா? நோ, நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நம்ம இடிய மீனை பாரு, 356 கல்லச்சிருவன்ல. நம்மள விடுங்கடா. மச்சான பாரு 143. அவன் என்ன காலேஜ் விட்டா உள்ள வந்திருக்கான். காதலிச்சுட்டு தான் உள்ள வந்தேன். எங்க அப்பா அம்மா என்னம்மா கட்ட புட்டு புட்டு கீழே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், அந்த வயலின் வாசிக்கிறது. ஓ, அவனா? பிரபல வயலின் மாஸ்டர், தஞ்சை கிருஷ்ணனுடைய ஒரே பையன், பேரு சூர்யா. கர்நாடிக்கையும் வெஸ்டர்னையும் கரைச்சு குடிச்சவன். எங்கேயோ இருக்க வேண்டியவன் இங்க இருக்கான்.